பழங்காலத்து சிலையை வந்து இன்னமும் ப்ரிசர்வ் பண்ணுறது வந்து என்னால் பார்க்க முடிச்சு. இந்த பெயிண்டிங் பண்ணி அதே நேரத்தில் டிங்கரிங் பண்ணி உடஞ்சதெல்லாம் ரிப்பேர் பண்ணி இந்த ஐயனும் அம்மனும் வந்து பாதுகாக்கிறது மாதிரி பல ஆலயங்களை வந்து இதுமாரி பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இது போன்ற ஆலயங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தான் தெரிவிக்க முடியும். காரணம் நம்மள மூதாட்டியோட செல வழிபாட்டை இன்னும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஐயனோட வாசல் வழியாக எனக்கு ஒரு பிடி மண்ணை கொடுத்ததுக்கு இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து 605வது ஆலயமாக ஸ்ரீ மகாதுர்க்கை காளியம்மன் ஆலயம் பீடோர் ஸ்டேஷனில் இருக்கிற இந்த ஒரு ஆலயத்துக்கு வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி இந்த ஆலயத்தோட தலைவர்கிட்ட டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி ஒரு பிடி மண்ணை கேட்டிருந்தேன். அவரும் தாராளமாக எடுத்துக்க சொல்லியிருந்தாரு, அனுமதியும் கொடுத்துருந்தாரு. அதே நேரத்தில் இங்கே இருக்கிற காளியம்மன் வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி வச்சுருந்தாங்க. ரொம்ப சின்ன அளவு தான், ஒரு மினரல் வாட்டர் சைஸில் தான் இருக்காங்க. ஆனால் இவங்க மண்ணுக்கு நிற்கும் போது அங்கே இருக்கிற கூஸ்பம், காலில் நின்ற கூஸ்பம் என்னால் மறக்கவே முடியாது. அது ஒரு மாதிரியான வைப்ரேஷனாக இருந்துச்சு. அவ்வளோ வேஃபாக இருந்துச்சு, அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த அம்மன் வந்து என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் எனக்கு உணர்ந்துச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த எபிசோடில் 608வது ஆலயம் என்ன ஆலயமாக இருக்குன்னு செக் அவுட் பண்ணலாம்.